வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் மாசி பௌர்ணமி உண்டியல் காணிக்கை கோவில் வளாகத்தில் எண்ணப்பட்டது. இதில் 120 பக்தர்கள் பங்கேற்றனர். 3,79,20,354 ரூபாய், 225 கிராம் தங்கம், 1 கிலோ 765 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்தது. காரைக்கால் தலத்திரு பகுதியில் பழமையான சிவலோகநாதர் சுவாமி கோயில் உள்ளது. இங்கு பங்குனி மாதத்தில் ஒரு வாரம் இறைவன் மீது சூரிய ஒளி படும். 2வது நாளான இன்று சிவபெருமான் மீது சூரிய ஒளி படர்ந்தது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தென்காசி உலகம்மன் உடனுரை காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேக விழா நேற்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணிக்கு உலகம்மன் காசி விஸ்வநாதர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. விழாவையொட்டி கோவில் படிக்கட்டு முதல் சுவாமி சன்னதி வரை 500 கிலோ வண்ணப்பூக்களால் அத்தப்பூ கோலம் போட்டு பெண் பக்தர்கள் அசத்தினர். பரதநாட்டிய பயிற்சி பள்ளி மாணவிகளின் கண்கவர் நாட்டியாஞ்சலியும் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுவாமி அம்பாள் காமதேனு வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மாலை மாற்றுதல் வைபவமும், அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமி அம்பாள் ரதம் வீதி உலா வந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஒரு காரியத்தை நாமே Hey,
மேட்டுப்பாளையம் மாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழா மார்ச் 25ஆம் தேதி பூச்சாட்டு நிகழ்ச்சியுடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பவானி ஆற்றிலிருந்து அம்மனை அழைத்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதியுலா நடைபெற்றது. பவானி ஆற்றில் புனித நீராடி பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உப்பட்டி பகுதியில் கூத்தாண்டவர் கோயில் ஆண்டு விழா திருநங்கை கார்த்திகா தலைமையில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. வனக்காவலர் பிரபு, கோயில் கமிட்டி நிர்வாகி பிந்து குத்துவிளக்கு ஏற்றினர். முதல் நாளில் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மறுநாள் நாகக்கண்ணி மற்றும் முனி பலி பூஜைகள் நடந்தன. 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக அதிகாலை 4 மணிக்கு கூத்தாண்டவர் கண்திறப்பு பூஜை, தொடர்ந்து ஆடு, சேவல் பலி பூஜைகள் நடந்தன. இதையடுத்து நடந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட திருநங்கைகள் நலச்சங்க தலைவி நிஷா, வக்கீல் சௌமியா சாஸ், கார்த்திகா, பிங்கி ஆகியோர் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருநங்கைகளின் சார்பில் திருமண சீர்வரிசை கொண்டுவரப்பட்டது. கோயில் பூசாரி ஆசை திருநங்கைகளுக்கு தாலி கட்டினார். தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறப்பட்டதுடன் தேங்காய் உடைத்து பக்தர்களுக்கு திருநங்கைகள் சார்பில் அருளாசி வழங்கப்பட்டது. தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. களபலி பூஜை நடத்தப்பட்டு தாலி அறுப்பு நிகழ்ச்சி நடந்தது. இதை பார்த்த பெண் பக்தர்கள் கதறி எழுதினர். நாங்க வருஷம் இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த நீலகிரி மாவட்ட திருநங்கைகள் சங்க தலைவி நிஷாமா, அப்புறம் துணை தலைவி சௌமியா சாசு, அவங்க வக்கீல், முதல் திருநங்கை வக்கீலா இருக்காங்க. அவங்க தலைமையில நாங்க இந்த பந்தலூர் உப்பட்டி காட்டிக்குண்ணா கோயில்ல வருஷம் கூத்தாண்டவருக்கு தாலி கட்டி நாங்க திருநங்கைகள் சடங்கு என்ன இருக்குதோ அது முறைப்படியா இங்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆசை பூசாரி அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி நின்று இந்த இடத்துல திருநங்கைகள் தாலி கட்டுறது. திருநங்கைகள் இந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு தாலி கட்டுற அடிப்படை பாத்தீங்கன்னா மகாபாரத கதை. அதாவது மகாபாரதத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த ஒரு போட்டியில பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு 48 அம்சம் பொருந்திய ஒரு ஆண்மகனை உலகத்துக்காக பலியிடணும். அப்ப உலகத்துக்காக தன்னை பலியிடுறதுக்காக வந்தவர் தான் இந்த அரவான். அப்ப அரவானுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, தான் கல்யாணமே ஆகல, ஒரு கன்னி பையனை எப்படி நான் பலியிடுறதுன்னு வேணப்பதான் கிருஷ்ண பரமாத்மா மோகினி அவதாரம் எடுத்து அந்த கூத்தாண்டவர் கையால, அரவான் கையால தாலி கட்டினாரு. அன்னைக்கு தாலி அறுத்து அவர் அரவானை பலி கூட்டதுனால அந்த வழிமுறையை தொடர்ந்து கூத்தாண்டவருக்கு வருஷம் திருநங்கைகள் தாலி கட்டுறோம். ஏற்பாடுகளை கோயில் பூசாரி தலைமையில் தலைவர் கணேஷ், செயலாளர் கூத்தையா, பொருளாளர் சண்முகம், ஆலோசகர் ஆசை, துணை ஆலோசகர் முருகன் மற்றும் நீலகிரி மாவட்ட திருநங்கைகள் குழுவினர் செய்தனர். ஈரோடு பண்ணாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழா மார்ச் 24ஆம் தேதி பூச்சாட்டு உற்சவத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி விழா விமரிசையாக நடைபெற்றது. தலைமை பூசாரி ராஜசேகர் குண்டத்திற்கு பூஜை செய்து முதலில் தீ மிதித்தார். அதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அன்னதானம் வழங்கப்பட்டது.
காமதேனு முக்தி அடைந்த கோவை பட்டீஸ்வரர் கோயில் பங்குனி திருவிழா ஏப்ரல் 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நேற்று பச்சை நாயகி சமேத பட்டீஸ்வரர் திருக்கல்யாணம் விமரிசையாக நடந்தது. மேளதாளம் இசைக்க, வேத மந்திரம் முழங்க அம்பாளுக்கு மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் பங்குனி உற்சவம் ஏப்ரல் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 6ஆம் நாளான இன்று உறையூர் சோழராஜா மகள் கமலவல்லியுடன் நம்பெருமாள் சேர்ந்து காட்சியளிக்கும் சேர்த்தி சேவை விமரிசையாக நடைபெற்றது. ரங்கநாதர் கோயிலில் இருந்து நம்பெருமாள் கண்ணாடி பல்லாக்கில் வழிநடை உபயமேற்றார். உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோயிலில் சேர்த்தி சேவை நடைபெற்றது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்.